ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி இது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறட்டும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆதிரனுக்கு வந்து நேந்திர பனானா மால் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்காக இப்போ நானும் ஹஸ்பண்டும் வெளியே கிளம்பி வந்தோம் சாட் சாப்பிட்டுட்டு போகலான்னு. அங்கே வந்து சேலம் தட்டுக்கடைன்னு புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க, அங்கே தான் போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இப்போது 1 hour ஆகிடுச்சு. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 மிளகு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 3 விசில் வேகட்டும். குழம்பு வந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே குழம்பு ரெடி. நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான். இப்போ இப்போ நைட்டு நானும் ஹஸ்பண்டும் படத்துக்கு போக போகிறேன். அதுக்கு ரெடியாக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். அது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஹிமாலயாஸோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது. நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் ஆக்னே மார்க்ஸால இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வரும். இந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் டர்மரிக், 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நயாசினமைட். இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். 2 to 3 drops ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நமக்கு டல்னஸ் ரெடியூஸ் ஆகி ஸ்கின் ரேடியன்ஸை பூஸ்ட் பண்ணுது. நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்வரசா கோல்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு செஞ்சுருக்கிறதுனால டர்மரிக்கோட குட்னஸ் வந்து ரீட்டைன் ஆகுது. இதில் 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நயாசினமைட், அப்புறம் நேச்சுரல் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த சீரம் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், அப்புறம் ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் பிகே ப்ரௌனிஸ்க்கு வந்து பேக்கிங்க்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. பல்காக வந்து போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ்க்கு போயிட்டுருக்கோம். மார்னிங்கே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்காக கிளம்பினோமா, 8-8:30க்குனா கிளம்பிட்டோம். இப்போ சென்னை வந்துட்டோம். இப்போ பாரிஸ்க்கு போயிட்டுருக்கோம். மழை, சரியான மழை, அப்பப்போ விட்டு விட்டு பெய்யுது. குடை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோம், மறந்துட்டோம். பையன் வரல. பையன் வந்து வீட்டில் அத்தை மாமா கூட இருக்கான். நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேவா? பாரிஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக மழை, அதனால் ஃபோனை வெளியே எடுக்க முடியலையா. ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கு. பட் நாங்கள் தேடி வந்தது கிடைக்கல. அந்த குவாலிட்டியில் எங்களுக்கு கிடைக்கல. இதோட கம்மி குவாலிட்டி தான் இருக்கு. அவங்க செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு குவாலிட்டி அது எப்படி வரணும்னு தெரியலை. அதனால நாங்கள் ஆர்டர் பண்ணலை. ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆர்டர் பண்ணலை. சாம்பிள் 10 பீஸ் கேட்டாலும் தர மாட்டாங்க. அங்கே ஸ்டாக்குமே இல்லை. செஞ்சு தருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸ்க்கு இது மாதிரி குவாலிட்டியான்னு கேட்டால் அதுவும் காட்டல. அவங்க எதுவுமே காட்டல. ஸோ வந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம். இல்லை, ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எந்த சைஸில் வாங்கணும்.
அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது எசன்ஸ் கடைக்கு போயிருந்தோம்ல, அங்க போய் சாக்லேட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே, இப்போ சாப்பிட போயிட்டு இருக்கோம். மணி 4 ஆயிடுச்சு. இப்போதான் லஞ்சே சாப்பிட போகிறோம். செம்மையாக பசிக்குது. ரிட்டர்ன் வரும்போது மவுண்ட் ரோடில் இருக்கிற பிலாலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.